என்ன பார்க்க போகிறோன்னா லெமன் ஊறுகாய் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி தாளிக்கிறது, நம்ம எப்படி பதப்படுத்தணும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் வாங்க. இப்போ நம்ம வந்து தேவையான பொருள் பார்த்துடலாம் வாங்க. நல்லா இங்கே பாருங்கள், லெமன் வந்து நான் வந்து என் வீட்டில் மரத்தில் காய்க்குதுங்க, நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எப்படி நான் பதப்படுத்தி இப்படி வச்சுருக்கேன்னா இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த காயில் நான் எப்படி போட்டேன்னு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட வாங்க. நல்லா இங்கே பாருங்கள், லெமன் நல்லா தொடச்சி துணி வச்சோட ஈரமே இருக்கக்கூடாது. இதை போல் நம்ம வந்து லெமன் இங்கே பாருங்கள் நல்லா 4 பக்கமும் நம்ம கீறி வச்சுக்கிட்டு நல்லா உப்பு வந்து நம்ம வந்து இப்படி போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா என்ன செய்யணும், இதேமாரியே எல்லா காயுமே நான் ஒரு 30 காய் போட்டேன். 30 காய் இதே போலவே போட்டு ஒரு பாத்திரத்தில் எல்லாம் போட்டு அதில் மூடி வச்சுக்கணும். மூடி வச்சுக்கிட்டு நல்லா 1 மாதம் 30 நாள் நல்லா குளிக்கி நம்ம காலையிலையும் மாலையிலையும் குளிக்கி வச்சோம்னா 30 நாள் நம்ம குளிக்க வச்ச காய் இது இப்படியே இருக்கணும். இந்த இருக்கு பாருங்கள், இதை போட்டு வச்சுருக்க பாருங்கள். நல்லா சூப்பராக நல்லா நறுக்கி நம்ம இந்த காய் தான் இப்போ இவ்வளவு நான் வந்து 30 நாள் நான் வந்து உள்ளே கனியை வச்சு உப்பு போட்டு சூப்பராக நல்லா குளிக்கி 30 நாள் வச்ச காய் தான் இந்த இருக்க பாருங்கள். நல்லா இது வந்து நம்ம வந்து 30 நாள் வச்ச பழம் தான் இந்த போல் இந்த பாருங்கள். லெமன் சூப்பராக நறுக்கி வச்சுருங்க பாருங்கள். இதுக்கு தேவையானது தாளிக்கிறது என்னென்னு நம்ம காமிக்கிறோம். கடுகு நல்லா ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். வெந்தயம் 2 ஸ்பூனு. அப்புறம் வந்து காரத்தூள், மஞ்சத்தூள், நல்லெண்ணெய். இங்கே பாருங்கள், நல்லெண்ணெய் சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லெண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கோம். நல்லா வானல் சூடு ஏற்றுங்க. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கோம் வறுக்கிறதுக்கு. நல்லா வெந்தயம் பொரிச்சிட்டு இருக்குங்க பாருங்கள். இந்த பொரியும் போது நம்ம வந்து வெந்தயம் நல்லா சூடு ஏறிட்டு நம்ம எடுத்துகிறோம். கடுகு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோங்க. அடுத்தது நம்ம வந்து வெந்தயம் போடும். வெந்தயம் நல்லா மெரூன் கலர் நல்லா வந்துருச்சு பாருங்கள். வறுத்து எடுத்துக்கோம். அடுத்தது நல்லா சட்டி சூடு ஏறிச்சுங்க பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் திட்டமாக. இப்போ நல்லெண்ணெய் வந்து நம்ம சூடு ஏறின பிறகு நம்ம என்ன செஞ்சோம்னா ஸ்லோவாக வச்சிடணும். அப்போனா ரொம்ப சூடு ஏறிட்டுனா நம்ம தாளிப்பு வந்து கருகிடும். இப்போ நம்ம என்ன செய்யணும், கடுகு போட்டுக்கோம், பெருங்காயம் போட்டுக்கோம். இப்போ நம்ம லெமன் ஊறுகாய் நம்ம போட்டுக்கோம். அதில் வந்து நம்ம வந்து அடுப்பு வந்து குறைச்சோம்னா அப்படியே கம்மியாக தான் இருக்கணும், கூட இருக்கவே கூடாது. இந்த டைமில் நம்ம எண்ணெய் தான் சூடாக இருக்குங்களே, நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த டைம் நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோம். நல்லா 1 ஸ்பூனு மஞ்சத்தூள். இது நான் வீட்டில் மிளகாய் வந்து 1/2 கிலோ வாங்கி அரைச்சி வச்சுதுங்க. நான் ஒரு நாள் அரைக்கிற அன்றைக்கி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நான் வீட்டு காரத்தூள் தான் நான் போடுறேன். இருக்கு பாருங்க. இதே நல்லா கிளறி விட்டுட்டே வரும். ஆனால் தினம் ரொம்ப வைக்கக்கூடாது. அடுப்பு அந்த சிம்மில் தான் இருக்கணுமே. ஸ்லோவாக இருந்தால் தான் நமக்கு காந்தல் வராது, கருப்பாகவும் ஆகாது. அப்படியே சூப்பராக ரெட் கலரில் வருது பாருங்கள். நல்லா அழகாக வருது பாருங்கள். பெருங்காயம் அந்த இன்னும் பொடி அரைச்சி போடணும். பொடி அரைச்சிட்டு வந்து நான் போடும்போது காமிக்கிறேன். கடுகு வெந்தயமும் வறுத்தது நம்ம மிக்சியில் போட்டுக்கோம். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ நல்லா பொடி இங்கே பாருங்கள். வெந்தயம் கடுகும் நல்லா நுணுக்கிட்ட வறுத்துட்டு இப்போ நம்ம இதில் போட்டுக்கோம். இது நல்லா கிளறி விட்டுக்கோம். தினம் ரொம்ப வைக்கக்கூடாது, ஸ்லோவாக தான், எல்லாமே ஸ்லோவாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து உப்புலேயே வந்து லெமன் போட்டு நான் வந்து 30 நாள் வச்சதால நான் உப்பு போடலைங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தேவையானது நீங்கள் போட்டுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம என்ன செய்யணும்னா நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடணும். டேஸ்ட் நல்லா கூட கொடுக்கும், சூப்பராகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூப்பராக வடை வருதுங்க, செம்மையாக இருக்குதுங்க. சூப்பராக ஊறுகாய் தாளிச்சாச்சுங்க. லெமன் ஊறுகாய் தாளிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஊறுகாய்லாம் நல்லா சூப்பராக தாளிச்சிட்டு வந்துட்டோங்க. இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து தயிர் சாதத்துக்கு, லெமன் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ வெய்ய காலம் வர வருதுங்களா, நம்ம இப்போயே நம்ம வந்து தாளித்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு கூழ் செஞ்சுக்கலாம். காலையிலேயே பசங்களுக்கு ஒரு தயிர் சாதம் செஞ்சு டக்குன்னு அப்படியே இதே பாருங்கள் அழகாக தனித்தனியாக இருக்குது பாருங்கள். இதை அப்படியே வச்சு கூட பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க. நான் காரம் அதிகமாக சேர்த்துக்கலிங்க. நீங்கள் காரம் வேணால் நீங்கள் நல்லா சேர்த்துங்க. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். சூப்பராக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கணும், நல்லாயிருக்கும்.
இந்த சாந்தே போதுங்க நமக்கு, சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள் சாந்து எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குப்பா, அருமையாக இருக்குதுங்க. வாயில் போட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. மரத்து காய் பாருங்கள் சூப்பராக பெரிய இதே போலேயே காய் எடுத்துங்க. நான் எப்படி வந்து நாளாக கட் பண்ணி உப்பு வச்ச மாதிரி அதே போலேயே உப்பு வச்சு 30 நாள் நீங்கள் கனி வைக்கணும். குளிக்கி வச்சுக்கிட்டே இருந்தால் தான் இந்த கலருக்கு வரும். வந்து கிளாஸ் பாட்டிலோ இல்லை வந்து இது மாதிரி ஜாடியோ இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், ஜாடி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். இப்போ இதை நல்லா ஆற வச்சு தான் இதை போல் நம்ம வந்து ஜாடியில் வைக்கணுங்க. அப்போ தான் வந்து அந்த வேர் கொஞ்சம் நேரம் அப்படியே திறந்துருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், ஆறுன பிறகு நம்ம 3 நாள் தான் அந்த வேர்வெல்லாம் படக்கூடாது. அருமையாக இருக்குது பாருங்கள், சூப்பரான ஊறுகாய். இப்படியே மூடி அவங்கள அப்படியே வச்சுக்கணும். அப்போனா நம்ம எடுக்கும்பொழுது ஈரக்கையில் போடக்கூடாது. போட்டிங்கன்னா ஊறுகாய் வந்து ரொம்ப கெட்டு போயிடும். இது எப்படி எதுக்குன்னா, என்னுடைய சிஸ்டர் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறாங்க, வந்திருக்கிறா, பொங்கலுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு தான் நான் கொடுத்து அவள் ஃப்ரெண்ட்ஸோடு போய் அங்கே ஹாஸ்டலில் சாப்பிடுவாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஊறுகாய் போட்டு தாளித்து ஜாடியிலையும் வச்சாச்சு. சூப்பராக சுவையான லெமன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.